நான் இல்லை நின்றுட்டேன். அப்போ வெள்ளைக்காரன் சொல்லிட்டு போகிறான், யூ டொனால்ட் ட்ரம்ப் பாஸ்டர்ண்டு. அப்படி என்ன நீங்கள் ஜானை குத்திக்கு முத்திரையாக குத்துங்க எலெக்ஷனில் அமெரிக்காவில். ஓகே, அதான் அவன் சிம்பிள் ஜானகுட்டி. எனக்கு ஆக்சுவலி வந்து லேபர் லண்டனில் இருந்தாலே எனக்கு ஓகே. இப்போ லேபர் தான் நினைக்குது. எனிவைஸ், அது பயங்கர கஷ்டமாக இருக்குது இந்த புது பாட்டி யார் ரீஃபார்ம். ஆனால் நாஜர் ஃபராஜ் வந்து நல்ல ஆள் தான். பட் யூனோ இட்ஸ் மோஸ்ட்லி லேபர் யூனோ. ஸோ அவங்களோட ஒரு தொல்லை. அப்போ எனக்கு லேபரில் இங்கிலாண்டில் இருந்தாலே ஓகே. எனக்கு இங்கே வந்து எஸ்எம்பிஏம் பிடிச்சிருக்கு. ஆனால் நான் வந்து லேபர் சப்போர்ட்டர். எனக்கு யாருக்கு ஓட் பண்ணுறேன்னு தான் தெரியல. ஸ்காட்லாண்டு எலெக்ஷன் அது வந்து நேஷ்னல் எலெக்ஷன், இது வந்து ஸ்காட்டிஷ் எலெக்ஷன். எப்போன்னு தான் தெரியல. நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறேன். நான் வந்து இப்போ ஒரு 8-10 வருஷமாக கிட்ட வந்து ஓட் பண்ணல. அவங்க உண்ட சிக்னேச்சர் மாறிட்டு ஒரே பிரச்சனை கொடுத்து வந்தவங்க. அப்போ அப்படியே நான் விட்டுட்டேன். இப்போ இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் புதுசாக. பாப்பா வேலை நாள் லேபர் பவரில் நிற்குதுன்னு. அவங்கள்ட்ட காசு இல்லை. அது புது கவர்மெண்ட் வந்தோடனே அவங்கள அப்படி தானே சொல்லுவாங்க, காசு இல்லைன்னு தானே சொல்லுவாங்க. அதான் வந்து ருஷி சுனாக் வந்து பிரசிடென்சி கொஞ்சம் அவர்கிட்ட பிரசிடென்சி தொடங்கும் போது அவர் வந்து நல்ல மாதிரி எல்லாருக்கும் காசு எல்லாம் கொடுத்து பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா காசுகள் கொடுத்து இதாண்டுனவர். ஆனால் ஒருத்தருக்கும் பிடிக்கல. அவங்கள வந்து இதாண்டுட்டாங்களே பிடிச்சி எல்லாரும் சேர்ந்து லேபருக்கு ஓட் பண்ணி விட்டுட்டாங்க. எவ்வளோ சீட் பிடிச்சவங்க. ஆனால் இப்போ லேபரில் இருந்த அவர்கிட்ட பேர் என்ன, கோபன். அவர் தானே லேபர் லீடராக கொஞ்ச நாள் இருந்தவர். இந்த முதல் பிரசிடெண்ட்டுக்கு இப்போத்தையும் பிரசிடெண்ட்டுக்கு முதல் ஸ்டாமருக்கு முதல் வந்து கோபன் தான் லேபர் லீடராக இருந்தவர். அவர் புது பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவள் இந்தியனோ என்னொன்று தெரியல. அவளும் வந்து லேபரில் இருந்து விட்டு போய் அவர்கிட்ட பார்ட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து அவர் வந்து இப்போ தான் தொடங்க போகிறார். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன முடிவெடுக்கலையே நினைக்கிறேன். என்ன கோபன் புது பார்ட்டி அது சிமிலராக தான் இருக்கும் லேபர்கிட்ட. அதனோட அவர் வந்து லேபராக தான் இருந்தவர் கனகாலம். ஸோ ஆப்வியஸ்லி அவர்கிட்ட பொலிட்டிக்ஸ் கொஞ்சம் லேபர் மாதிரி தான் இருக்கும். அப்போ இவர் இலன் மஸ்கும் வந்து அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி தொடங்க போகிறார். அவர் ஸ்டார்ட் இப்போ யூகேல பார்த்தீங்களா, எனக்கு யூகேல பார்த்தீங்களா 2 மெயின் பார்ட்டி இருக்குது, கன்சர்வேட்டிவ் அண்ட் லேபர். அமெரிக்காவில் வந்து 2 பார்ட்டி இருக்குது. அது அவங்கள பார்ட்டி என்னது, லிபரல் இல்லை, ஏதோ 2 பார்ட்டி இருக்குது. ஒன்று ஒர்க்கிங் கிளாஸ், ஒன்று வந்து அந்த ரிச் ஆகல். இப்போ டொனால்ட் ட்ரம்பில் ஒரு பார்ட்டிக்காரன் இருக்கிறான்ல, அவர் பேர் தெரியாது, மறந்து போனேன். அவர் வந்து இந்தியன் தமிழ் ஒரிஜினலி, சரியா? அவர் தான் அவர் வந்து ஒன் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் டு சக்சீட் யார் டொனால்ட் ட்ரம்ப் என்று சில பேர் சொல்லினோம். நாட் ஷோ, மேபி. அவருக்கு வந்து 2 குழந்தைகள் இருக்குது, 2 மாம்பழ பிள்ளைகள். He seems by alright guy, you know. But yeah. அப்போ இலன் மஸ்க் வந்து அவர்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணினேன். பிஸ்னஸ் செய்கிறாக்கள் வந்து பொலிட்டிக்ஸோட இதாண்டா சிலவில் வந்து பிரச்சனை இல்லை. இப்படி தான் இலன் மஸ்க்கும் பிரச்சனை வந்து. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் கொஞ்சம் குவாய்ட்டாக இருக்கிறார். அவர் அப்பப்போ பெரிய பெரிய ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணுவார். யூகேக்கு வந்து
100% டேரிஃப் மேக் பண்ண போகிறேன் அப்படி இப்படின்னு பெரிய ஸ்டேட்மெண்ட் மேக் பண்ணேன். இப்போ சொன்னேன் எனக்கு யூகே ஆகலை பிடிக்கும், நான் வந்து பயங்கர டெரிஃப்ஸை வந்து பயங்கர குறைக்க போகிறேன் யூகே ஆகலுக்குண்டு. ஸோ எனக்கு ஃப்ரெஞ்ச் பொலிட்டிக்ஸை பற்றி பெருசாக தெரியாது. பட் இமானுவேல் மேக்ரோன் வந்து சீம் டு பி அ நைஸ் பர்சன். பட் எனக்கு ஃப்ரெஞ்ச் பொலிட்டிக்ஸை பற்றி பெருசாக தெரியாது. கொஞ்சம் இன்டர்நெட்டில் போய் வாசிக்கணும். எனக்கு இல்லை, என் அறிவை வந்து வளர்க்குறதுக்கு, நான் பொலிட்டிக்ஸ் செய்கிறதுக்கு இல்லை. ஓகே, நான் என்ன ஒரு வீடியோவில் செய்கிறேன். நான் இதில் சும்மா இருந்து ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பசிக்குது. இங்கே வந்து இந்த ஏரியாவில் இது பெரிய ஒரு டெஸ்ட் கொண்டு இருக்குது. சரியா, இப்போ ஒரு 6:30 வந்தோன்னா பயங்கர குவாய்ட் ஆகிடும். ஆனால் ஒரு 4 மணிலேருந்து துடாக்கும் ஒரு ரஷ் ஹவர் மாதிரி கணக்கு ஆகல் வந்துட்டு போயிடும். ஒரு 6 மணியோட குவாய்ட் ஆகிடும். 6:30 இப்போ 6:30 தான் நினைக்கிறேன். வீட்டுக்கு இருந்தால் போரிங் அடிக்குது, அதான் சும்மா வந்து சீல் பண்ணுறேன். ஓகே, சந்திப்பா. ஹேவ் அ குட் லைஃப். ஓகே, பாய்.